கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவின் விண்ணக உணவு இறை தியானத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் உங்களை வாழ்த்துகிறேன். என் வார்த்தைகளை அனுப்பி உங்களை குணமாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் தாமே இன்றும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய வார்த்தையினால் விடுதலையும் வாழ்வும் கொடுப்பாராக. இன்று நமது தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ளும் வேதாகம பகுதி திருப்பாடல் 12ஆம் அதிகாரம், சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் திருவசனம். ஆண்டவரின் வாக்குறுதிகள் கலப்பற்ற வாக்குறுதிகள், மண்ணுலையில் தூய்மையாக்கப்பட்ட வெள்ளி போன்றவை, 7 முறை புடமிடப்பட்டவை. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி இந்த திருவசனத்திலே நாம் பார்க்கிறோம். முதலாவது பாருங்கள், ஆண்டவருடைய வாக்குறுதிகள் கலப்பற்ற வாக்குறுதிகள் என்று சொல்லப்படுகிறது. அதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்ளுகிறோம் என்றால், ஆண்டவருடைய வார்த்தையிலே ஒருபோதுமே பொய் கலந்திருக்காது, அநீதி கலந்திருக்காது. ஆண்டவருடைய வார்த்தை முழுவதுமாக உண்மை உள்ளதாக இருக்கிறது, தூய்மை உள்ளதாக இருக்கிறது. அந்த வார்த்தை எதை சொல்லுகிறதோ அதை செய்யக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அதனாலதான் எரேமியா தீர்க்கதரிசி வழியாக சொல்லப்படுகிறது, ஆண்டவர் எந்த நோக்கத்தோடு தன் வார்த்தை அனுப்பினாரோ அது செய்து முடிக்கிறது, அதை செய்யாமல் அது வெறுமையாய் ஆண்டவரிடத்திலே திரும்புவதில்லை என்று சொல்லி. ஆகவே மனிதனுடைய வார்த்தையிலே பொய் இருக்கலாம், மனிதனுடைய வார்த்தையிலே வஞ்சகம் கலந்திருக்கலாம், மனிதனுடைய வார்த்தைக்கு பின்னாலே சுயநலம் இருக்கலாம். ஆனால் கடவுளுடைய வார்த்தை அப்படிப்பட்டதல்ல. கடவுளுடைய வார்த்தை எப்படிப்பட்டதென்றால் கலப்பற்ற வாக்குறுதிகள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அவருடைய ஒவ்வொரு வாக்குறுதியிலும் உண்மை இருக்கிறது, ஒவ்வொரு வாக்குறுதியிலும் வல்லமை இருக்கிறது. அதிலே கலப்பு இருக்கவே முடியாது, கலப்பு இல்லை. அதனால்தான் உலகம் அழிந்து போனாலும் அவருடைய வார்த்தையின் ஒரு உறுப்பு கூட அழிந்து போகாது என்று சொல்லப்படுகிறது. வார்த்தை தான் வாழ்வு கொடுக்கும் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் யாரிடத்திலே போவேன், வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடத்திலே தானே உண்டு என்று சொல்லி. ஆகவே கடவுளுடைய வார்த்தையிலே பார்த்துக்கிட்டால் வாழ்வு அடங்கி இருக்கிறது, அங்கு பொய் இல்லை. ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அனுதினமும் வேதாகமத்தை படியுங்கள், இறை வார்த்தையை படியுங்கள், இறை தியானங்களை கேளுங்கள். ஏனென்றால் அவருடைய வாக்குறுதிகள் ஒவ்வொன்றும் கலப்பற்ற வாக்குறுதிகள். உங்கள் வாழ்க்கையை அந்த வார்த்தைகள் வளமாக்கும், உங்கள் வாழ்க்கையை அந்த வார்த்தை உருவாக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான இக்கட்டுகள் கட்டுக்கள் இருந்து அந்த வார்த்தை உங்களுக்கு விடுதலை தரும். அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில வரும் பொழுது, உங்கள் குடும்பத்துக்குள்ளே வரும் பொழுது, அந்த வார்த்தையின் பிரகாசத்தினாலே, அந்த வார்த்தையின் வல்லமையினாலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தீய வல்லமைகள் கூட ஓடி போய்விடும், அங்கு நிற்க முடியாது. ஏனென்றால் அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. மேலும் அந்த திருவசனத்தில் என்ன சொல்லுகிறது பாருங்கள், மண் உலையில் தூய்மையாக்கப்பட்ட வெள்ளி போன்றவை, 7 முறை புடமிடப்பட்டவை உம்முடைய வார்த்தைகள் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னால் 7 முறை புடமிடப்பட்டவை என்றால் அந்த நாட்களிலே 7 என்பது முழுமையை காட்டியது. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை முழுமை நிறைந்தது. அவருடைய வார்த்தைக்குள்ளே எல்லாமே அடங்கி இருக்கிறது. நமது வாழ்க்கையின் தேவைகள் அத்தனையும் அவருடைய வார்த்தைக்குள்ளே அடங்கி இருக்கிறது. எப்படி ஒரு பொருளை செய்த பின்பு அந்த பொருளை பரிசோதித்து பார்ப்பார்கள், அதுக்கு பின்புதான் அதை விற்பனைக்கு கொண்டு வருவார்கள். பரிசோதித்து பார்த்து அதில் ஒரு பிழையும் இல்லை என்ற உடனே தான் அதை விற்பனைக்கு கொண்டு வருவார்கள். உதாரணமாக ஒரு காரை எடுப்போம் என்றால், அந்த காரை செய்கின்ற கம்பெனி அந்த காரை எல்லாம் செய்து அதுக்கு எல்லாம் பூட்டின பின்பு அந்த காரை முழுவதுமாக பரிசோதித்து பார்ப்பார்கள், இது வீதியிலே ஓடக்கூடிய நிலையில் இருக்கிறதா என்று சொல்லி. எல்லாமே சரி என்று கண்ட பின்புதான் அதை விற்பனைக்கு கொண்டு வருவார்கள். ஏனென்றால் அதனாலே மக்களுக்கு எதவிதமான தீங்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக. அதுபோலதான் ஆண்டவருடைய வார்த்தை கூட சொல்லப்படுகிறது. 7 முறை புடமிடப்பட்டவை என்று சொன்னால் அதிலே ஒரு கலப்பும் இல்லை, அதிலே ஒரு பொய்யும் இல்லை, அத்தனையிலும் வாழ்வு உண்டு. அந்த வாழ்வு உள்ள வார்த்தை தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையே இயேசுவாக நம்மை தேடி வந்திருக்கிறார். ஆகவே இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கை முழுமை அடைய வேண்டும் என்றால், நிறைவடைய வேண்டும் என்றால்,
அதை நீங்கள் வார்த்தைக்குள்ளே, இறைவனுடைய வார்த்தைக்குள்ளே தான் காண முடிகிறது. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை பார்த்தீர்கள் என்றால் 7 முறை புடமிடப்பட்டவை என்று சொல்லப்படுவது போல அதிலே முழுமை இருக்கிறது, அதுக்குள்ளே முழுமையான வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வை இறை வார்த்தைக்குள்ளே நீங்கள் அனுதினமும் கண்டு வாழ ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கிறோம், பெரும்பாடு உள்ள பெண் கடவுளை பற்றி, இயேசுவை பற்றி அறிந்து இயேசுவினிடத்திலே வந்து சுகமடைகிறார். அதுபோல கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் கேட்க கேட்க தியானிக்க கிறிஸ்துவின் மேலே உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகிறது. அந்த நம்பிக்கையினாலே உங்களுக்கு விடுதலை உண்டாகிறது. நாம் ஜெபிப்போமா? இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலே உண்மை உண்டு. உம்முடைய வாக்குறுதிகள் கலப்பற்ற வாக்குறுதிகள், 7 முறை புடமிடப்பட்ட வாக்குறுதிகள். இதோ இந்த நாளிலும் இந்த தியானத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய திருவசனங்களால் ஆசீர்வதித்து, உம்முடைய திருவசனங்களுக்குள் இருக்கிற அந்த வாழ்வை, முழுமையை இவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் அருள் புரிவீராக. ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் ஊழியன் நலமடைவார் என்று நூற்றுவத் தலைவர் சொன்னது போல, அந்த ஒரு வார்த்தையிலேயே நம்பிக்கை, ஒரு வார்த்தையிலேயே வல்லமை உண்டு என்று அந்த நூற்றுவத் தலைவர் நம்பியது போல, இன்றும் ஆண்டவரே இந்த தொலைபேசி தியானத்தின் வழியாக கேட்கிற இந்த வார்த்தை இவர்களுடைய குடும்பத்தை, இவர்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் வளப்படுத்துவதாக, விடுதலையாக்குவதாக, வெற்றியோடு வழி நடத்துவதாக. இன்றும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்தால் ஆசீர்வதியும். இவர்களுடைய உடலிலே உள்ள சகல நோய்களையும் குணமாக்கும். கண்களிலே உள்ள நோய்கள், காதிலே உள்ள நோய்கள், தொண்டையிலே உள்ள நோய்கள், கரங்களிலே உள்ள நோய்கள், சுவாசப்பையில் உள்ள நோய்கள், உடலின் எந்த பாகத்திலே நோய்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே இதோ அவைகள் ஒவ்வொன்றும் குணமடைவதாக, உம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் சுகமடைவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.